அனைவருக்கும் வணக்கம். ஜூலை தேய்பிறை பஞ்சமி எந்த நாள் வருது அப்படின்னா சனிக்கிழமை தினம். சனிக்கிழமை ஜூலை 4ஆம் தேதி காலை ஒரு 10:50க்கு மேலே தான் நமக்கு பஞ்சமி தேதி ஆரம்பிக்குது. ஞாயிற்றுக்கிழமை 10:53 வரை இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த நேரம் வரை நமக்கு பஞ்சமி தேதி இருக்குது. இப்போ நீங்கள் பூஜைன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சனிக்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே பூஜை செய்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதிகாலை 4 மணிலேருந்து காலை ஒரு 10 மணி வரை நீங்கள் தாராளமாக பஞ்சமி பூஜை சிறப்பாக வழிபாடு செய்யலாம். இப்போ எந்த தீபம் ஏற்றணும் அப்படின்னா சனிக்கிழமை பார்த்திங்கன்னா வராகியம்மனுக்கு மிக மிக உகந்த நாள். வராகியம்மனுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு நாள் உகந்த நாள் இருக்கும் இல்லையா? அதே போல் வராகியம்மனுக்கு பஞ்சமி ப்ளஸ் சனிக்கிழமை வருது அப்படின்னா அது ரொம்ப விசேஷம். இப்போ வருகின்றது பார்த்திங்கன்னா நமக்கு சனிக்கிழமை ப்ளஸ் பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாளன்று தீபம் ஏற்றுபவர்கள் வராகியம்மனுக்கு தீபம் ஏற்றுபவர்கள் தேங்காய் தீபம் ஏற்றலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும், குடும்பம் ஒற்றுமை ஆகணும் அப்படின்னு கிராம்பு தீபம் ஏற்றுங்க. இந்த கிராம்பு தீபம் நமக்கு இருக்கிற பிரச்சனைலாம் தீர்த்து வைக்கும். மிக மிக சிறப்புக்குரிய தீபம். இந்த தீபத்தை நம்ம ரொம்ப எளிமையாக ஏற்றலாம். ஒரு 5 கிராம்போ அல்லது 2 கிராம்பு கூட போதும், எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரே ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. சனிக்கிழமை தினம் பஞ்சமி வருது அப்படின்னா பொதுவாக நல்லெண்ணெய் தீபம் தான் ரொம்ப சிறப்பு. அடுத்ததான் நம்ம நெய் தீபம் ஏற்றலாம். முதல்ல முக்கியத்துவம் சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லா தீபமும் நம்ம ஏற்றலாம். நம்ம நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், நெய் தீபம் ஏற்றலாம், பஞ்சுக்கூட்டு எண்ணெய் தீபம் ஏற்றலாம். வராகியம்மன் பொறுத்த வரைக்கும் பஞ்சுக்கூட்டு எண்ணெய் தீபமும் நம்ம தாராளமாக ஏற்றி வைக்கலாம். ஆனால் நமக்கு சனிக்கிழமை வந்திருக்குன்னு நம்ம நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் முடிந்த அளவுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க, ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற முடியாதவர்கள், அதாவது நிறைய பேர் மொத்தமாக 5 எண்ணெய் 7 எண்ணெய் கலந்து தான் வச்சுருப்பாங்க. அந்த தீபம் ஏற்றுவதற்கான அந்த எண்ணெய் தான் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த நாள் மட்டும் நம்ம அது நல்லெண்ணெய் வாங்கி வைப்பது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஏற்றிக்கலாம். இப்போ நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துட்டு அந்த தீபத்துக்குள்ளே 2 கிராம்பு போட்டு வச்சுருங்க. போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க. கிராம்பு பொடி இருந்தால் ரொம்ப நல்லது. பொடியும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் ஏற்றிக்கலாம். 1 கிராம்பு போடணும், அப்படி இல்லைன்னா கிராம்பு பொடி போடணும். போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு நெய்வேத்தியமாக தயிர் சாதமும் அல்லது நீங்கள் பானகமோ நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யலாம். வராகியம்மனுக்கு உரிய நாமங்களை சொல்லி வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்போ முக்கியமாக நமக்கு பணவசியம் ஆகணும் அப்படின்னா, அதாவது கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா ஒரு கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கிராம்பு, பச்சை கற்பூரம் துண்டு வைத்து கற்பூரம் வைத்து நம்ம ஏற்றி வைப்பது ரொம்ப நல்லது. இது பழைய ஒரு அகல் விளக்கில் வைத்தோ அல்லது நீங்கள் வெளியில் கூட வைத்து கூட இதை நீங்கள் ஏற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கற்பூரவள்ளி இலையை போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஜவ்வாது பொடி போட்டுக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள் இதை சேர்த்துட்டு அதில் முக்கியமாக நம்ம சேர்க்க வேண்டியது 2 துளசி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை கற்பூரம் துண்டு கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த நீரை பூச்சி ரூமில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த நீரை மறுநாள் காலையில் எடுத்து நிலைவாசலில் மட்டும் தெளித்து விட்டுக்கோங்க. தெளித்து விட்டுட்டு நீங்கள் தண்ணீரை கல்படாத இடத்துல ஊற்றிடலாம். இந்த தண்ணீர் நமக்கு இருக்கிற மன கஷ்டத்தையும் பண கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நீர் ரொம்ப நல்லது. நமக்கு வீட்டில் வைத்து வழிபாடு செய்து, அதாவது நீங்கள் சாயங்காலம் தீபம் ஏற்றுவீங்க இல்லையா? ஏற்றும்போது இந்த தண்ணியை ரெடி பண்ணி வச்சுருங்க. கண்ணாடி டம்ளரில் வைக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவிட்டி நமக்கு. சப்போஸ் கண்ணாடி டம்ளர் இல்லை அப்படின்னா கண்ணாடி பவுல் வச்சுருப்பீங்க இல்லையா? அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வைத்துட்டு நீங்கள் மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையோ அல்லது சாயங்காலமோ அல்லது திங்கட்கிழமையோ நீங்கள் எடுத்து நிலைவாசல் மட்டும் இந்த தண்ணீர் லைட்டாக தெளித்து விட்டுட்டு நீங்கள் கல்பிடாத இடத்துல ஊற்றிடுங்க. இல்லைன்னா வீட்டில் இருக்கிற செடி இருக்குது அப்படின்னு செடியில் கூட நீங்கள் விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வராகியம்மனுக்கு பஞ்சமி பூஜை செய்ய போகிறீங்க அப்படின்னா கோதுமை தானிய தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது. அதாவது கோதுமை தானியங்கள் இருக்கு இல்லையா? அதில் ஒரு விளக்கு வைத்து ஏற்றுவது உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது, உங்களுக்கு வேலையில் இருக்கிற பிரச்சனைகளும் தீரும். ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த கோதுமை தீபம் மிக மிக நல்லது.
நம்ம வந்து தொட்டதெல்லாம் நமக்கு வெற்றி ஆகணும், பண கஷ்டம் தீரணும், மனக்கவலைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போ ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், நான் சனிக்கிழமை மாலையும் வழிபாடு செய்துக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் நான் வழிபாடு செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம். ஏன்னா இரண்டுமே நமக்கு பஞ்சமி திதி இருக்கிற நேரம்தான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு 11 மணிக்கிட்ட வரை நமக்கு பஞ்சமி திதி இருக்கும். நம்ம வந்து சனிக்கிழமை சாயங்காலமோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையிலையோ நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம். 2 தரமும் கூட நம்ம வழிபாடு செய்யலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை என்னால் வழிபாடு செய்ய முடியாது அப்படி இருப்பவர்களாம் சனிக்கிழமை மாலையில் வழிபாடு செய்துக்கோங்க, ரொம்ப நல்லது. உங்களுடைய வீட்டு பக்கத்தில் வராகியம்மன் கோவில் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக தேய்பிறை பஞ்சமி நாளன்று போயிட்டு வருவது ரொம்ப நல்லது. உங்களுடைய வீட்டு பக்கத்தில் என்னைக்கு பூஜை பண்ண போகிறாங்க, எந்த நேரத்தில் பூஜை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. சனிக்கிழமை சாயங்காலமா இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையிலையா எப்போதுன்னு கேட்டு அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு சாமிக்கு போயிட்டு வழிபாடு செய்துட்டு வருவது, ஒரு 2 தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வருவதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன் நமக்கு தரும். தேய்பிறை பஞ்சமி வந்து எல்லோருமே வழிபாடு செய்கின்ற ஒரு அற்புதமான நாள் தான். இப்போ வந்து தேய்பிறை பஞ்சமிக்கு வந்து எதிரி பிரச்சனையில் இருப்பவர்களும் வழிபாடு செய்யலாம், நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களும் வழிபாடு செய்யலாம், கடன் சுமை இருப்பவர்களும் வழிபாடு செய்யலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அப்படி இருந்தாலும் வழிபாடு செய்யலாம். இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எந்த வித பிரச்சனை இல்லாமல் இனிமேல் நிம்மதியாக வாழணும்னு நினைப்பவர்களும் வழிபாடு செய்யலாம். ஸோ எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு வந்து தேய்பிறை பஞ்சமி தான். இந்த தேய்பிறை பஞ்சமியை வந்து முடிந்த அளவுக்கு எளிமையாக வழிபாடு செஞ்சால் கூட நல்ல பலன் கிடைக்கும். வராகியம்மனுடைய படமோ சிலை இருந்தால் தான் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. இல்லாட்டா கூட நீங்கள் ஒரு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். இல்லை என்னால் வழிபாடு கூட செய்ய முடியல அப்படி இருந்தால் கூட நீங்கள் உங்கள் மனசார வராகியம்மனை நினச்சாலே போதும், அன்னையோட அருள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அது தானாக உங்களை வந்து சேரும். அது வந்து வராகியம்மனோட பிளெஸ்ஸிங்ஸ் கூட சொல்லலாம் வராகி பக்தர்களுக்கு. ஏன்னா நினைத்தது எல்லாமே நடக்கும், நினைக்காததும் நம்ம நடக்கும், நம்ம எதிர்பார்க்காததும் நமக்கு நடக்கும். ஸோ நமக்கு வந்து ஒவ்வொன்றும் நடக்கிற செயல் எல்லாமே வராகியம்மனோட அருளோட நமக்கு எல்லாமே அது நல்லதாகவே தான் நடக்கும். அதனால் நீங்கள் வந்து ஜூலை மாதம் தேய்பிறை பஞ்சமி சனிக்கிழமை வருது. அடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா வளர்பிறை பஞ்சமி வந்து நவராத்திரியோடு வரும். ஆனி மாதம் கடைசியில் நமக்கு வருது. ஜூலை மாதம் 15ஆம் தேதி ஆஷாட நவராத்திரி. இந்த நவராத்திரி வந்து 9 நாளும் வராகியம்மனுக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத எளிமையாக அதற்கான பதிவுகள் நான் ஒவ்வொன்றுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வருகின்ற திங்கட்கிழமையிலேருந்து நான் தொடர்ந்து கொடுப்பேன். நீங்கள் வேணுங்கிறவங்க வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு நான் கொடுத்துருக்குறேன். அது கொடுத்து கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஷாட நவராத்திரி பதிவு கொடுத்துருக்குறேன். எந்த தேதியில் வருது, எப்படி வழிபாடு செய்யணும் எளிமையாக தான் சொல்லியிருக்கிறேன். வேணுங்கிறவங்க சேனலில் அந்த பதிவு இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜூலை தேய்பிறை பஞ்சமிக்கான பதிவு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன், அதுவும் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த பதிவு வந்து இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து இதில் முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன். இது வேணுங்கிறவங்க மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதாவது நான் வந்து பதிவு நான் கொடுக்கும்போது, பஞ்சமி பதிவு கொடுக்கும்போது ஒரு சில அட்வைஸ் பண்ணுற மாதிரி பேசுவேன். வந்து வராகியம்மனை பற்றி பேசும்போது கொஞ்சம் மோட்டிவேட்டடாக நான் பேசுகிற மாதிரி பேசுவேன். அது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கல. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வாழலாம், அதனால் அது பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் நிறைய பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ மன உளைச்சல் மன கவலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இது வந்து நான் எல்லாருக்குமே சொல்லணும் அப்படிங்கிறது நான் சொல்லலைங்க. எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு நிறைய பேர் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பழக்கம் இருக்குது. அது யார் எந்த ஊருன்னு கூட எனக்கு தெரியாது, பேர் கூட எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் நிறைய பேர்த்திட்ட நான் வந்து பேசியிருக்கிறேன். அதாவது வாட்ஸ்அப்பில் நிறைய பேர்த்திட்ட நான் பேசியிருக்கிறேன். அவங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பிரச்சனையும் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நான் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருந்தது. அதனால் நான் வாட்ஸ்அப்லேயே வந்து வாய்ஸ் மெசேஜாக அனுப்பிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்பர் இப்போ என்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் வந்து இப்போ நம்பரும் நான் யாருக்கிட்டே ஷேர் பண்ணலை. ஏன்னா அதில் நிறைய இஷ்யூஸ் வந்துருச்சு, அதனால் வந்து ஷேர் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் வந்து அதனால தான் கமெண்ட்லேயே வந்து என்ன தான் இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனையை வந்து ஒரு சில பேர்லாம் ரொம்ப என்கிட்ட அழுகவே செஞ்சுருக்கிறாங்க அந்த வாய்ஸ் மெசேஜில். ஸோ அப்படி அவங்களுடைய கஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது என்னால் ஓரளவு கணிக்க முடியுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், ஏன்னா நான் நிறைய பேர்த்திட்ட நல்லா பேசுவேன்,
நான் வந்து பேசாதவங்க யாரை பார்த்தாலும் இப்போ நீங்களே என் நேரில் வந்து பேசுனீங்கன்னா உங்ககிட்ட நான் வந்து 5 நிமிஷம் பேச மாட்டேன். மணிக்கணக்காக உட்காந்து பேசிட்டு தான் இருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து நான் பேசியிருக்கனால நிறைய ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு அனுபவத்தை சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து என்னுடைய ஏஜில் இருந்து வயசானவங்க வரை நான் பேசுவேன். எங்கே யாரை பார்த்தாலும் ஒரு 1/4 மணி நேரமாக நின்று பேசிட்டு தான் நான் எங்கள் வீட்டுக்கு வருவேன். ஸோ எப்போ பார்த்தாலும் நல்லா பேசுகிற பழக்கம் எனக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால தான் என்னால் ஒரு சேனல் வச்சு பேச முடியுது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஒவ்வொருமே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டாலே அவங்களுடைய கஷ்டத்தை வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க எப்படி வராங்க, அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு நிறைய அனுபவம் வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு கிடைச்சது. சரிங்களா? அதற்கு முன்னாடி நானும் ஒரு ஜீரோ தான். எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியாது. அழுதுகிட்டே தான் உட்காந்துருப்பேன். எப்படி நான் வந்து வாழணும், எப்படி நம்ம வாழ்கிற அந்த மெத்தடு கூட எனக்கு சரியாக தெரியாது. அதாவது ஒரு புரிஞ்சுக்கிற சக்தி கூட எனக்கு கிடையாது. எந்த இடத்துல நம்ம பேசணும், எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும், எந்த இடத்துல கோபத்தை நம்ம காட்டணும் அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த பிறகு தான் என்னோடய லைஃப் வந்து டோட்டலாக மாறுச்சு. நிறைய அனுபவம். நான்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் யூடியூப் சேனலுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது நான் நினைப்பேன் எனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையோ, என்னுடைய வாழ்க்கை மட்டும் எதுக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ண நல்லா இருக்குது. அதற்கப்புறம் ஒவ்வொரு அனுபவம் தெரிஞ்ச பிறகு தான் இது வந்து எல்லோருக்குமே வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். அதை எப்படி நம்ம சரி பண்ணி வர்றது தான் நம்மளுடைய வாழ்க்கை. சரிங்களா? அதனால் நிறைய அனுபவம் எனக்கு கிடைக்க என்னுடைய வாழ்க்கை வந்து நான் எனக்கு எப்படி சமாளித்து வாழணுமோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு அனுபவத்தால் என்னுடைய லைஃப் வந்து நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் நம்ம வந்து அந்த வார்த்தைகள் சொல்ல அவங்க லைஃப்பும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே பொதுவாக பெண்களுக்கெல்லாம் குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, இல்லைன்னா வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை, இல்லைன்னா பிள்ளைங்க சொன்னோடி கேட்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இந்த 4 பிரச்சனை தான் பொதுவாக எல்லா பெண்களுக்குமே வந்து அதிகமாக காமனாக இருக்கிற பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனையில் வந்து நம்ம எப்படி மீண்டு வரணும், அந்த பிரச்சனை வந்து எப்படி நம்ம சமாளிக்கணும், அதற்காக தான் வந்து வராகிமன் பற்றி பேசும்போதும் ஒரு அட்வைஸாக வந்து நான் அதை சொல்லிக்கிட்டு இருப்பேன். அது நிறைய பேத்துக்கு பிடிக்காதவங்க நான் பார்க்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லலைங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து நல்லா இருக்கலாம், அதனால் உங்களுக்கு அந்த அட்வைஸ் பிடிக்காமல் இருக்கலாம். நிறைய பேர் அந்த கவலைப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஆறுதலாக இருக்கும். அதற்கப்புறம் அவங்க வந்து அழுகிறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க, கவலைப்படுறத வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சரி நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறது அந்த ஒரு மோட்டிவேட்டாக அவங்களுக்கு கிடைக்கும். நான் எல்லா பதிவிலையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறதில்ல, பஞ்சமி பதிவில் மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா பஞ்சமி பதிவு தான் அவங்க அதிகமாக பார்ப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஏன்னா என்னால் பேச முடியல இல்லையா, அதனால் இப்போ இந்த இதில் சொல்லிட்டேன் அப்படின்னா அவங்க ஒரு சில அட்வைஸ் அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லை, கடனால் நிறைய பேர் கஷ்டப்பட்டது அப்படிங்கிறது அது எனக்கு தெரியும். ஸோ அது வந்து நம்ம கடன் இருக்குன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் அது கடன் வந்து சரியாகாது. ஸோ அதிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறதும் ஒரு சில பதிவுகளை சொல்லுவேன். அந்த கடன் பிரச்சனையை பற்றி பேசும்போது நான் சொல்லுவேன். ஸோ இதுதான், நான் வந்து வேறு எதுவுமே பார்த்தீங்கன்னா நான் சொல்லலை, உங்களுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறேன். சரி நான் சொல்கிறதுனால எனக்கும் வந்து ஒரு ஓகே அவங்க கொஞ்சம் தெளிவாக ஆவாங்க அப்படிங்கிறதுனால எனக்கும் அது நான் பேசும்போது எனக்கும் அது ஒரு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதற்காக தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறது, உங்கள் நல்லதுக்காக தான், சப்ஸ்கிரைபர் நல்லதுக்காக தான். எல்லாருக்குமாக அந்த அட்வைஸ் வந்து தேவை கிடையாது. தேவைப்படுறவங்களுக்கு அது தேவை தானே. ஸோ அந்த தேவைப்படுறவங்களுக்கு, மன உளைச்சலாக இருக்கிறவங்களுக்கு, கவலைகளாக இருக்கிறவங்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை அவங்களுக்கு வந்து அந்த கவலையிலேருந்து மீட்டு நிச்சயமாக கொண்டு வரும். அதற்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்தோஷமாக இருப்போமா, நாளைக்கு சந்தோஷமாக இருப்போமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இன்பமும் துன்பமும் தினமும் தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த நொடி சிரித்தோம் அப்படின்னா அடுத்த நொடி அழுகிற மாதிரி ஏதாவது சூழ்நிலை ஏற்பட்டு தான் இருக்கும். நாளைக்கு அழுதோம் அப்படின்னா நாளை நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஏதாவது சூழ்நிலை ஏற்பட்டு தான் இருக்கும். ஸோ இது தினம் தினம் நமக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கிறது. இரவும் பகல் மாதிரி இன்பமும் துன்பமும் நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து சந்தோஷத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனால் கவலைகளை நம்ம அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். ஸோ அந்த கவலையிலே நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம சந்தோஷமாக வாழணும். ஸோ அதற்காக தான் அந்த சின்ன சின்ன அந்த வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கிறதுக்காக தான் நான் வந்து அதை சொல்கிறேன். அது வந்து வேணுங்கிறவங்க மட்டும் பாருங்கள், எல்லாருமேலாம் பார்க்க தேவையில்லை. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது இருந்தால் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை விட்டுருங்க. நீங்கள் திதி நேரத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.